நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மலாம் வந்துட்டு இறந்து போனதுக்கப்புறம் என்னவாகும்? அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கான பதில் இப்போ வரைக்குமே யாருக்குமே கிடையாதுங்க. இறந்து போனதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வேற மாரி கதைய சொல்லுவாங்க. இல்ல சில பேர் வந்துட்டு நம்ம தான் ஜஸ்ட் ஒரு செத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த உயிரு, ஆத்மா, பேய்லாம் கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பயங்கரமான அமானுஷ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அது என்ன தெரியுமா? அதாவது புதுசா கல்யாணமான ஒரு கணவன் மனைவிக்கு பிறந்த ஒரு பையன். அந்த பையன நல்லா வந்துட்டு ஒரு 7 வயசு வரைக்கும் சந்தோஷமா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா. 7 வயசுல வந்துட்டு திடீர்னு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு புதுவிதமான நோய் வந்து, அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறந்து போயிருக்கிறான். இறந்து போன பையன் கூட அவங்க அம்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இத சொல்லும்போதே உங்களுக்கு வியப்பா இருக்கலாம். ஆனா உண்மை சம்பவம். ஸோ, சம்பவத்துக்கு பின்னாடி என்ன அமானுஷ்யம் இருக்குது? எப்படி இறந்து போன பையனோட அவங்க அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க? ஸோ, இப்போ அவங்க அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க லைஃப் எப்படி போய்க்கிட்டு இருக்குது? அப்படிங்கிற மாரியான ஒரு திகிலான உண்மை, அமானுஷ்யமான பேய் சம்பவத்த இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க போறேன். அண்ட் வெல்கம் பேக் டூ த நியூ வீடியோ. பயத்தை எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த சம்பவம் எங்க நடக்கப்பட்டதுன்னா, மலேசியால நடக்கப்பட்ட சம்பவங்க. இந்தியா கிடையாது. பட் என்னதான் மலேசியால நடக்கப்பட்டாலும், இந்த சம்பவத்தில பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்க்கும்பொழுது, ஒரு இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க தாங்க. மலேசியால போய் இப்போ செட்டில் ஆகி இப்போ மலேசியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தில குறிப்பிடத்தக்க நபர்கள்னு பார்க்கும்போது மொத்தமே 3 பேர் தாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சின்ன ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள் யாருன்னா, ஜான், ஜெபினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்க இவங்க 2 பேரு. அது போக பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் இருக்கிறாங்க, சின்ன பையன். பட் அந்த நேம அவங்க எனக்கு இந்த ஸ்டோரிய சொன்னவங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த ஸ்டோரிய யார் என்கிட்ட சொன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த ட்விஸ்ட்ட இப்ப நான் ஓப்பன் பண்ண விரும்பல. ஏன்னா, அது இப்ப நான் சொல்லிட்டேன்னா, அது கதையா இருந்த மாரியே இருக்காது. நான் கண்டிப்பா எண்ட்ல நான் சொல்றேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கதைய கேட்கும்போது யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு வராங்களாங்க. அன்டில் ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு 7 வயசு இருக்கும்போது வந்துட்டு, ஏதோ ஒரு புதுவிதமான நோயினால, மலேசியால அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருக்கிறாங்க, தன்னுடைய பையன். அப்படி இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதாருங்க. ஆனா, அந்த பையன் மேல அவங்க அப்பாவோட அவங்க அம்மா தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த அம்மா கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலங்க. அதுக்கு பதிலா அவங்க அம்மா வந்துட்டு அந்த அந்த தன்னுடைய பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையனுக்குன்னு தனி ரூம். அதாவது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன பையனா இருந்தாலும் அவங்களுக்கு தனி ரூம் குடுத்துருவாங்க. இந்த பையனுக்குன்னு ஒரு ரூம் இருந்திருக்குதுங்க. இந்த பையனுடைய ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கதவ சாத்தி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க அழுறாங்களா? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது இந்த இவங்க வெளிய இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, கதவ தட்டி "இங்க பாரு பையன லாஸ்ட்டா பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிருவாங்க." அப்படிங்கிற மாரி அழுதுட்டே வந்துட்டு அவங்க அம்மா ரூம்குள்ள இருக்காங்க இல்லையா? பையன் ரூம்குள்ள ஜெபினா. அவங்கள வந்துட்டு இவரு கதவ தட்டி கூப்பிட்டுருக்காருங்க. அப்படி கதவ தட்டி கூப்பிட்டும் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சவுண்ட் ரியாக்ஷனையும் காணலையாங்க. ஸோ நான் வர முடியாது. நீங்க எதுவும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு முடிச்சுட்டாங்களாம். முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்களே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ! ஒரு வேளை வந்துட்டு தான் பையன் இறந்து போயிருக்கிறத வந்துட்டு அவங்க தான் ஒய்ஃபால வந்துட்டு பார்க்க முடியல போல, ஃபீல் பண்ணிட்டு இருப்பா போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்களே கொண்டு போய் தன்னுடைய பையன வந்துட்டு அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்துருந்தாங்களாங்க. அப்படி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன இருக்குது, தான் ஒய்ஃப் வந்துட்டு கதவு தொறக்கலையாம். கதவ பூட்டி உள்ளே உட்காந்துட்டு இருந்திருக்காங்களாம். உடனே வந்துட்டு அந்த எழவு வீட்டுக்கு வந்தவங்கலாம் வந்துட்டு வீட்ட விட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்படி எல்லாரும் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவரு மட்டும் தான் இப்ப வீட்ல இருக்காருங்க. "ஏய் கதவ தொறம்மா, ஏம்மா கதவ பூட்டிட்டு இருக்க? கதவ தொற" அப்படிங்கிற மாரி இவரு கதவ தட்டியிருக்காருங்க. அந்த ஒய்ஃப் வந்துட்டு கதவ தொறக்க மாரி தெரியல. பயங்கரமா கதவ போட்டு உடைச்சிருக்காருங்க. ஒரு வேள ஒய்ஃப் எதுவும் பண்ணிக்கிட்டாளா? அந்த பையன் செத்த இதுல ஒய்ஃபும் வந்துட்டு எதுவும் தற்கொலை எதுவும் பண்ணிட்டாளா? அப்படிங்கிற மாரி பயத்துல கணவர் கதவ டம்மு டம்முன்னு போட்டு உடைச்சிருக்காருங்க. கதவ உடைக்க முடியலையாங்க. திரும்ப வந்துட்டு வேற என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்க வீட்ல வந்துட்டு ஏதோ பெரிய இரும்பு ராடு மாரி ஒண்ணு இருந்திருக்குதுங்க. அத எடுத்துட்டு கரெக்ட்டா உடைக்க வந்திருக்காரு. அந்த டைம் வந்துட்டு ஒய்ஃப் கதவு தொறக்குறாங்களாங்க. "என்னங்க இப்ப என்னையும் சாவடிக்க போறீங்களா? என் பையன ஆல்மோஸ்ட் பாதி கொன்னுட்டீங்க. இப்ப என்னையும் கொன்றுங்க சந்தோஷமா போயிரும்." ஏன்னா இவரு இரும்பு ராட தூக்கி இப்படி அடிக்க வரும்போது கரெக்ட்டா அவங்க கதவ தொறந்திருக்காங்க இல்லையா? இப்போ ஒய்ஃப் அந்த மாரி சொல்லியிருக்காங்களாங்க. உடனே இவருக்கு ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன பையன பாதி கொன்னுட்டீங்களா? அவன் செத்து போயிட்டானா? என்ன பாதி கொன்னுட்டீங்க அப்படிங்கிற மாரி இவ சொல்றா. எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரு வந்துட்டு கேஷுவலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதவ தொறந்து உள்ள பார்த்துருக்காரு. உள்ள ஒண்ணுமே இல்லங்க. ஒய்ஃப் என்ன பண்றாங்க வந்துட்டு, "சரிம்மா நீ தூங்கு. நான் அப்புறமா வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒய்ஃப் வந்துட்டு யார்ட்டயோ பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி அந்த ரூம க்ளோஸ் பண்ணிட்டு வராங்களாங்க. "ஏய் வாங்க அவன் பையன் தூங்கட்டும். அவன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, பையன் தூங்கட்டுமா? இவளுக்கு என்னாச்சு? டக்குன்னு கேட்கறதுக்கும் பயங்க. இவ ஏதாவது சொல்லிருவாளான்னு சொல்லிட்டு பயத்துல, "என்னாச்சு இப்படி சொல்றா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு அந்த ராட வந்துட்டு கீழ போட்டுட்டு, வேற ஏதாச்சும் விட்ட மாற்றம் தெரியுதா? அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்களாங்க. அப்படி அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் வந்துட்டு இப்ப சமைக்கணும் இல்லையா? சமைக்கும்போது இப்போ ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. சமைச்சுட்டு சாப்பிட்டதுக்காக வந்துட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாராங்க.
எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பையன் முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் சாப்பிடுறது வழக்கமா வச்சிருக்காங்க. அன்னைக்கு இப்ப தான் பையன் இறந்து போயிட்டானே. ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாராங்க. என்னங்க ஒரே நாள்ல பார்த்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்களேங்க. என்னங்க பையன் சாப்பிட வேண்டாமாங்க? பையன் செத்தா போயிட்டான் அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் வந்துட்டு கேட்டுருக்காங்களாம் ஹஸ்பண்ட் கிட்ட. இவரு வாயில ஒரு வாய் சாப்பாட வச்சவரு அப்படியே வந்துட்டு ஸ்டன் ஆகி நின்னுட்டு, "ஏய் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? மண்டையில எதுவும் பிரச்சனை ஆயிட்டா? நம்ம பையன் செத்துட்டான்" அப்படின்னு சொன்னதும், இந்த ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு முன்னாடி தட்டு வச்சிருக்காங்க பாருங்க. தட்ட தூக்கி அப்படியே இவரு மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு, "இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் பையன பத்தி செத்துட்டான்னு சொன்னேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நானும் என் பையனும் இருக்க மாட்டோம் பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாரி தட்ட தூக்கி மூஞ்சில வீசிட்டு போயிருக்காங்களாங்க. போனதுக்கப்புறம் என்ன இருக்குது, இவர் நேரா வந்துட்டு ஒய்ஃபை போய், ஏன்னா இவர் மேல தப்பே இல்லல்ல. அதனால டக்குனு என்ன பண்ணியிருக்காரு, ஒய்ஃபை போய் பார்த்து புடிச்சிட்டு, "ஏய் இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த மாரி தட்ட தூக்கி என் மூஞ்சில போட்ட? சாப்பாடு ஒரு விலை எவ்வளோ தெரியுமா? அரிசி விலை எவ்வளோ தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு, அரிசியே என்னமோ அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பாடு இப்படி தூர போடலாமா? மதிக்க தெரியாது. எதுக்குடி சாப்பாடு தூக்கி என் மூஞ்சில எறிஞ்ச? அப்படிங்கிற மாரி வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க. திட்டினதும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப, "ஏங்க நம்ம பையனை விட உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா போச்சாங்க? என்னங்க இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கீங்களேங்க, தூரப்போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டக்குனு அந்த ஹாட் பாக்ஸ் தான் ஏதோ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க போலங்க. அப்படி ஹாட் பாக்ஸ் நேரா தூக்கிட்டு மாடிக்கு ரூம்குள்ள, அதாவது பையன் ரூம்குள்ள போயிட்டாங்களாங்க. பையன் ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, "ஏய் எங்கடி தூக்கிட்டு போற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க வேணா சாப்பிடாம பட்னியா கிடந்து தொலைங்க, நான் என் பையனுக்கு சாப்பாடு ஊட்ட போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க சாப்பாடு கூட்டிட்டு போயிருக்காங்களாங்க. அப்படி சாப்பாடு கொண்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன இருக்குது, உள்ள அந்த ரூம்குள்ள போயிட்டு டோர சாத்திக்கிட்டாங்களாங்க. அப்படி டோர க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், "ஏய் கதவ தொறடி" அப்படிங்கிற மாரி வந்துட்டு பயங்கரமா ஹஸ்பண்ட் கத்திருக்காராங்க. ஒய்ஃப் கதவே தொறக்கலையாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா போறீங்களா? நான் என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வாரேன். அதுக்கப்புறம் என்னனாலும் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியா போங்க" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒய்ஃப் வெளிய வந்திருக்காங்களாம். வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, பையன் சாப்பிடும்போது நெறைய சிந்தி சாப்பிட்டுருப்பான் போலங்க. கீழ விழுந்திருக்குது. கீழ விழுந்திருக்கிறதெல்லாம் தூக்கி அள்ளி தட்டில போட்டு கொண்டு வந்திருக்கேங்க. நான் அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்களாங்க. இவரு என்ன பண்ணியிருக்காரு, கீழ விழுந்து சாப்பிட்டதுல கீழ விழுந்திருக்கா. பையன் செத்து போயிட்டான். என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இவரு இப்படி தலையில கை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா மண்டைய சொரிஞ்சுட்டு ரூம்குள்ள போயிருக்கிறாருங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா, அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. யாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு வாய் தவறி, அதாவது கையில சாப்பிடும்போது சிந்தும் பாருங்க. சிந்தி சாப்பிடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கீழ சாப்பாடு விழுந்த மாரி தெரியல. இவங்க செஞ்சு வச்சிருந்த மொத்த சாப்பாடுமே தரையில தான் இருக்குது. பையனுக்கு சாப்பாடு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி நெனப்புல, இவங்க அப்படி சாப்பாட ஃபுல்லா கீழ தான் போட்டுருக்காங்க போல. மொத்த சாப்பாடு கீழ தான் இருந்திருக்குதுங்க. இப்ப அப்படி இருந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் சாப்பாட பார்த்துட்டு, இப்ப நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, ஒய்ஃப் வரட்டும் அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சாப்பாடு கிட்ட உட்கார்ந்து அல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காராங்க. அதே மாரி ஒய்ஃப் வந்துட்டு திரும்ப வந்திருக்காங்கங்க. வந்ததுக்கப்புறம், "என்னாச்சுங்க அள்ளிட்டீங்களான்னு?" சொல்லிட்டு ஒய்ஃப் அந்த சாப்பாட பார்த்துட்டு, "என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் கேட்டுருக்காங்களாம். "இப்படி பண்ணி வச்சிருக்கேனா? நீ தாண்டி என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? சாப்பாடு அப்பவே வந்துட்டு தூர போடாத என் ஃபேஸ்ல அடிச்சு தூர கொட்டுனேன். இங்க வந்து பார்த்தா வந்துட்டு ரூம்குள்ள ஃபுல்லா சாப்பாடு கீழ கொட்டி வச்சிருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காருங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, "நான் பண்ணியிருக்கேனா? என்னங்க சாப்பாடு டிஃபன் அந்த என்னது லஞ்ச் பாக்ஸ்ல இருந்த மொத்த சாப்பாடையும் கீழ கொட்டி வச்சிருக்கீங்க" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் அப்படி பிளேட்ட மாட்டுனாங்களாங்க. இவருக்கு என்னதான்டா ஆச்சு இவளுக்கு? என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் நீ தானே சொன்ன பையன் சாப்பிட்டதுல மிச்சம் விழுந்துச்சு, கீழ விழுந்திருக்கும் சிந்துனது. அத அள்ளி போடுங்கன்னு சொன்னேன். அதான் அள்ள வந்தேன்" அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சொல்றாராம். "அத அள்ள வந்தீங்க சரிதான். எதுக்கு கீழ இவ்ளோ சாப்பாட கொட்டி போட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒய்ஃப் கேட்டிருக்காங்களாங்க. உடனே ஹஸ்பண்ட், "எம்மா இது நான் கொட்டுனது இல்லம்மா. நீ பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் சாப்பாடையும் கீழ போட்டு வச்சிருக்க. எங்க பையன்லாம் யாரும் கிடையாதும்மா. அவன் செத்து போயிட்டாம்மா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, "வெளிய போடா. வெளிய போடா தயவுசெய்து. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலயும் என் பையன் மூஞ்சிலயும் நீ முழிக்கவே கூடாது. வெளிய போ. திரும்ப திரும்ப அவன் செத்துட்டான் சொல்லாத சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆயிட்டாராங்க. செத்தவன செத்துட்டான்னு சொல்லாம வந்துட்டு இருக்கானா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, "இப்ப நீ வெளிய போலனா கத்தி வச்சு குத்திருவேன்னு" சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. டக்குனு பக்கத்துல இருந்து கத்தி எடுத்து ஒரு மாரி பயந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மாரி ஸ்டன் ஆகி பயந்து வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாராங்க. வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு தான் கால் பண்ணியிருக்காருங்க. கால் பண்ணிட்டு, "அங்கிள் இந்த மாரி வந்துட்டு உங்க பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க பேரன் இறந்து போயிட்டான். ஆனா அதையும் நினச்சிட்டு இருக்கா போலங்க. அவ வந்துட்டு பேரனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். இந்த மாரி மென்டலி எதுவும் அஃபெக்ட் ஆயிட்டாலான்னு தெரியல" அப்படிங்கிற மாரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அந்த பொண்ணுடைய அப்பாட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இவரு தனியா அந்த ஹால்ல படுத்து தூங்கிட்டாராங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஹஸ்பண்டுடைய அப்பா, அம்மாவும் அந்த ஒய்ஃபுடைய அப்பா, அம்மா 2 பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்களாங்க. வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, இவரு யாரு அந்த ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க. ஒய்ஃப் தான் வந்துட்டு, "வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க சாப்பிடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு நார்மலா தான் ஜாலியா பேசிட்டு இருக்காங்களாங்க.
அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்போ தான் தூங்கி முழிச்சு உட்காந்துருக்காரு சோஃபாவில். உட்காந்துருக்கும்போது என்ன மாப்பிள்ள ஆச்சு, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அவன் நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கொஞ்ச நேரம் இருங்க, பொறுமையாக இருங்க, அவளாக வந்துட்டு மாறுவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, ஒய்ஃப் வந்துட்டு உள்ளே போயிட்டு காஃபி விட்டு ஏதோ வந்துட்டு தண்ணியே காஃபியை தரலங்க, ஏதோ வந்துட்டு எடுத்து போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதேமாதிரி அவங்க போட்டு வந்திருக்காங்களாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, இருங்க ஒரு கிளாஸை நான் வந்துட்டு மேலே உங்கள் பேரண்ட்க்கு நான் கொடுத்துட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாம். கேட்ட உடனே இவங்கெல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்களாங்க பதட்டத்தில். என்ன 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 சொல்லன்னு தெரில. ஏன்னா இவருக்கு என்ன தான் பொண்ணு செத்து போன பையனுக்கு காஃபி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்க அப்பா அம்மா புதுசாகிட்டே என்னடா அவன் பொண்டாட்டி இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே ஓடணுங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி காஃபி குடிக்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் மேலே அவங்க அந்த பொண்ணு மேலே ரூமுக்கு போயிட்டாங்களா, பையன் ரூமுக்கு. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தானே இருக்காரு. என்ன மாப்பிள்ள நீங்கள் சொன்னது இப்போ உண்மைதானா, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்டிருக்காங்களாம். கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நேற்று ராத்திரி என்ன கத்தி வச்சு குத்த வந்துட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன உண்மையவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் வேணால் வந்துட்டு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி பாருங்கள், அவன் ரியாக்ஷனை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு மேலே இருந்து காஃபியை கொடுத்துட்டு கீழே வந்திருக்காங்களாங்க. வந்ததுக்கப்புறம் நார்மலாக அந்த பொண்ணு பேசுகிறாங்களா, என்னப்பா எப்படி போகுது இது பிஸ்னஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, அவங்க அப்பா அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு, ஏமா மேலே யாருக்கு காஃபி கொடுக்க போனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா கேட்டிருக்காராங்க. அப்படி கேட்கும்போதே அந்த பொண்ணு லைட்டாக ஃபேஸ் மாற ஆரம்பிக்குதாங்க. கோவத்தோடு வந்துட்டு, என் பையனுக்கு இப்போ காஃபி கொடுக்க போனேன் என்னங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்காங்களாங்க. கேட்கும்பொழுது, உன் பையனா, ஏமா அவன் தான் இறந்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது, எந்திரி, அவங்க அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாம், எந்திரி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, திரும்ப இன்னொருக்கு என் பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் இந்த வீட்டு பக்கம் நீங்கள் வராதக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே வந்துட்டு அந்த பொண்ணுடைய அம்மா, என்னடி அப்பாவே கை நீட்டி மிரட்டுற, அந்த லெவலுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டாடி, எனக்கும் தான் அவன் என் பேரன், எவ்வளோ ஆசையாக நான் வளர்த்தேன் தெரியுமா, நான் தூக்கி வளர்த்த பேரண்டி இறந்து போயிட்டான், இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, இறந்து போனவனை வந்துட்டு இறந்து போகலன்னு நினச்சி அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன் கூட எப்படி இவர் வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் புருஷன், அவரை நேற்று கத்தி வைத்து குத்த போயிருக்கியான், என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ இவர் சொல்லி தான் எங்கெல்லாம் வந்திருக்கதா, அப்போ இது எல்லாம் உங்கள் பிளான் தானா, சூப்பர் அருமையான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மருமகனே நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன்ப்பா, அந்த வீடு வேணால் நீங்களே வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு வெளியே ஏதாச்சும் வாடகை வீடு பார்த்து நானும் என் பையனை இருந்துக்கிறோம் போதுமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு நேராக மாடிக்கு அந்த பையன் ரூமுக்கே போயிட்டாங்களாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தோணலையேங்க, என்ன பண்ணனே தெரியலையேங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன இருக்குது, பொண்ணை ஏதாவது சைக்காலஜிஸ்ட்டை தாங்க கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, நான் வேணால் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமனார் இருக்கார் பாருங்க, அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேராக மாடிக்கு போயிருக்காங்களா. மாடிக்கு போய் கதவு தட்டியிருக்காரா. அந்த பொண்ணு யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படி மாதிரி கேட்கும்பொழுது, இல்லைம்மா நான் தான் மாமா வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த மாமாவுக்கும் நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குதாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு கதவு திறந்துருக்காங்களாங்க. இங்கே பாருங்க மாமா, என் பையன் இங்கே பாருங்க முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது இவர் அந்த பொண்ணுக்கு தகுந்தாப்புல பேசிகிட்டு இருக்காருங்க. ஆமாம் என்ன இருக்கேன், டே எப்படா இருக்கேன், நல்லா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாமனார், அந்த பொண்ணுடைய மாமனார் வந்துட்டு என்னென்னா அந்த பையன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. பிளான் பண்ணி தான் வந்திருக்கார் போல் அந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படி அந்த பையன்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு வந்துட்டு, இங்கே பாரு எல்லாரும் ஏன் இப்படி என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, உயிரோட இப்படி என் பையன் குத்துக்கள் மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் செத்து போயிட்டான்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, என் மாமா என்ன மாமா பண்ணுறது, பேசாமல் அவங்க கூட வந்துடுவேன், என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்களா மாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு இவங்ககிட்ட கேட்டு அழுதுருக்காங்கம்மா. அழுதுக்கப்புறம் வந்துட்டு, சரிம்மா உனக்கு அவ்வளோ தானே, நம்ம வீட்டுக்கு போகணும் அவ்வளோ தானே, நம்ம போகலாமா, இப்போவே கிளம்பு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், இருங்க சரிமாம்மா இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் பையனோட ட்ரெஸ்ஸையும் என் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு நான் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் உங்கள் கூட வந்துடுதே மாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு டக்குன்னு பையனுக்கு ட்ரெஸ்ஸையும் அது போக வந்துட்டு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. சரிம்மா நான் கீழே காரில் வெயிட் பண்ணுறேன், நீ வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாமா, அதாவது அந்த பொண்ணுடைய மாமனார் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டாராங்க. வந்ததுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசாதீங்க, நான் அந்த பொண்ணை வந்துட்டு பேசி மைக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பொண்ணை வந்துட்டு அவளுக்கே தெரியாமல் சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறோம். என் வீட்டுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது அந்த பொண்ணை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அந்த பையன் என் கண்ணுக்கும் தெரிகிறான்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ என் கூட வரேன் இருக்கான். யாரும் உளறி தொலைச்சிடாதீங்க. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இவன் வருவாளா அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் தான் வந்துட்டு பின்னாடி இன்னொரு காரில் வந்துட்டு எல்லோரும் கிளம்பி வந்துடுங்க, அப்படி உள்ளே வரமாட்டேக்கானா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா, அந்த மாமனார் சொல்லியிருக்காருங்க, அந்த பையனோட அப்பா. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பொண்ணு மேலே சூட்கேஸ் நிறைய பதினோட்டு இவளுக்கு ட்ரெஸ்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பையனுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வாடகை கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி இறங்கி நடந்து வந்திருக்காங்களாங்க. அப்படி நடந்து வந்து நேராக பார்த்தீங்கன்னா காரில் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டு, அங்கிள் நீங்கள் உங்கள் பையனை வந்துட்டு ஃப்ரெண்டில் மடியில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரிம்மா மடியில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரா. அதே மாதிரி வந்துட்டு ஏறுறா அப்படிங்கிற மாதிரி கதவு திறந்து
அந்த பொண்ணு அப்படியே இமேஜினேஷனில் வாழ்கிறாங்க. எப்படின்னா வந்துட்டு நேராக அந்த பையனை வந்துட்டு ஃப்ரண்ட் டோரை திறந்து ஃப்ரண்ட்டில் அந்த தாத்தா மடியில் உட்கார வச்சிருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்களாங்க. அவரும் அதே மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் ஆக்ட் பண்ணியிருக்காராம். டேய் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும்டா, எதையும் நோண்டக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி அவருமே அந்த பையன்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி கை ஆக்ஷன்லாம் வச்சிருக்காருங்க. சமத்தை உட்காந்துக்கடா தாத்தா கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிவிட்டு இப்போ அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்காங்களாங்க. அப்புறம் வந்துட்டு பின்னாடி லெஃப்ட்டில் திரும்பி ஹஸ்பண்டையும் அது போக வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா இருக்காங்க பாருங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டே இவங்க வந்துட்டு இப்போ காரு கிளம்பி போகுதுங்க. கார் எங்கே போகுதுன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது. ஆனால் அது எப்படி இவர் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு லைட்டாக வந்துட்டு ஃபேஸ் மாறிட்டு, என்னாச்சு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்குதாங்க. சரி உனக்கு இல்லைம்மா எனக்கு தாம்மா பிரச்சனை. சரி எனக்கு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா தலைவலியாக இருக்குது, நிறைய மறதி இருக்குது, அதான் சைக்காட்டிஸ்ட்டை போயிட்டு பார்க்கலான் இருக்கேன், எப்படி நீ வரியாம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீ வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கிள் சொல்லியிருக்காருங்க. சரிங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இவர் நினச்சாராம் வந்துட்டு அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாராம். ஆனால் அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்படி வரேன்னு சொன்னதுக்கப்புறமே என்ன இருக்குது, அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுடைய மாமியார் மாமனார் 3 பேரும் சேர்ந்து அது போக இமேஜினேஷனில் இருக்கிற அந்த பையன் 7 வயசு பையன் இவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்காங்களாங்க. அப்படி போனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு இவர் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்களை ஃபுல்லாக சொல்லி தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்களாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்ருக்காங்களா. என்ன எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது, இல்லை இவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புக்குள்ளே, அதெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னால் மறந்துடுவார், உங்ககிட்ட சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன டேப்லெட் எப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறதுக்காக சைக்காட்டிஸ்ட் வந்துட்டு இந்த பொண்ணை கூப்பிட்ட மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி இப்போ அந்த பொண்ணையும் டாக்டருக்கு முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சாச்சுங்க. அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த டாக்டர் வந்துட்டு அந்த அவர்கிட்ட மாமனார்ட்டையும் பேசுகிறாரு, அந்த பொண்ணுடைய மாமனார்ட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் வந்துட்டு இன்டெரக்டாக பேசி வந்துட்டு உண்மையை வர வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி பேசி செக் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அப்படி டாக்டர் என்னத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டெரக்டாக என்னப்பா நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா வேறு யாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அங்கிள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, வேணும்னே நானும் என் மருமக அது போகிறேன்ட்டு என் ஒய்ஃப் 3 பேரும் வந்திருக்கோம், என் ஒய்ஃப் வந்துட்டு வெளியே இருக்கான்னு சொல்லும்போது, மாமா என்ன நம்ம உங்கள் பேரனை மறந்துட்டீங்க, நான் இருக்கான் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மறந்துட்டேன் சார், இந்த பேரன் 4 பேர் வந்திருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அங்கிள் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் டாக்டர் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது, ஓகே எனக்கு யாருமே இல்லை கை காமிச்சு பேரன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போயே வந்துட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு வந்துட்டு டாக்டரே என்ன கேட்டிருக்காருன்னா வந்துட்டு, ஏம்மா அங்கே யாருமே இல்லை, உன் பையன் இருக்கான்னு சொல்கிறேன், எங்கேம்மா அங்கே யாருமா இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சார் நல்லா பாருங்க சார் என் பையன் இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட திரும்ப சொல்லியிருக்காமா. ஏம்மா உங்களுக்கு என்ன எதுவும் வேறு எதுவும் சரியில்லையா என்ன, எங்கே யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு, ஆமாம் சொல்லுங்க மாமா என் பையன் இங்கே தெரிகிறான்ல, சொல்லுங்க மாமா என் பையன் இங்கே தெரிகிறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, மாமா சொல்லுங்க மாமா என் பையன் இங்கே இருக்கிறான்ல மாமா அப்படிங்கிற மாதிரிட்டு அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏமா அங்கே உன் பையன் இருக்கிறான், ஆனால் இப்போ நாங்கள் எல்லோரும் உன் பையன் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா, அது சரியாகணுன்னா இப்போ உனக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குமா, அது பண்ணிட்டா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மாமாவும் சொல்லியிருக்காரு, டாக்டரும் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சரி மாமா இப்போ வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிட்டுனா நீங்கள் எல்லோரும் வந்துட்டு என் பையன் செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டேங்குதுதானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காருங்க. நான் இப்போவும் அவன் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னேன், அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ண வச்சுருந்தாங்க. அப்படி அக்செப்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு செக் பண்ணியிருக்காரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு இல்யூஷனும் தெரில, சரி உங்கள் மருமகன் நல்லா தான் இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு இல்யூஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, மென்டலாக நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காங்க. அப்போ எப்படி டாக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு பையன் இருக்க மாதிரி பேசி புலம்பிட்டு இருக்கா, மென்டலாக அஃபெக்ட் ஆகலைன்னா எப்படி இன்னொரு பையன் இருக்கிற மாதிரி அந்த பையன் கூட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட இவங்க கேட்கும்பொழுது, இல்லை அதுதான் எனக்கும் தெரில, எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேஸ் இப்போ தான் எனக்கே ஃபர்ஸ்ட் டைமு, எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க அந்த மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க, பட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது அவங்களுக்கு மென்டலி ஒரு இஷ்யூ இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற சொல்லி எதாவது சால்வ் பண்ண முடியும், பட் இல்லை கன்ஃபார்ம் ஆச்சு பண்ண முடியும், ஆனால் இவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா சொல்கிறாருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ நான் என்ன டாக்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு பெருசாக அந்த பேய் பிசாசு மாதிரி நம்பிக்கை கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் மாந்திரிகம் அந்த மாதிரி பண்ணுறவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை காட்டுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னையா சொல்கிறீங்க, அப்போ வந்துட்டு ஒருவேளை பேய் கூட என் மருமக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது, இல்லை அது எனக்கு தெரியல நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமே என்ன இருக்குது, இப்போ அந்த பொண்ணு வந்திருக்காங்களாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்ன மாமா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ இதுக்கப்புறம் யாரும் என் பையனை செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லைம்மா இன்னும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மாமா சொல்லியிருக்காருங்க. இன்னொரு ட்ரீட்மெண்ட்டா திரும்பியுமா அப்படி
அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்கும்போது தான் வந்துட்டு அவங்க மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, இருக்குமா நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு இல்லை, நம்மளை இப்போ ஃபேமிலியாக வந்துட்டு கோவிலுக்கு போகிற ஒரு நேர்த்தி கடன் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாமா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி சூப்பர் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணும் சரின்னு இருக்காங்களா. இப்போ வந்துட்டு மாமா, அந்த பொண்ணு, அந்த இவங்களுடைய மாமியார், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு இமேஜினேஷனில் இருக்க அந்த பையன் அந்த பொண்ணுக்காக. ஸோ 4 பேரும் அந்த கோவிலுக்கு அந்த பூசாரி யாரோ ஒருத்தரை கண்டுபிடிச்சி அந்த கோவிலுக்கு போயிருக்காங்களாங்க. அப்படி கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, அந்த பொண்ணுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. கோவிலுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு வாமா கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலி என்னென்னா பின்னாடி இருந்து இன்னொரு காரில் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள். அதாவது இவர் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டு, அது போக இந்த ஹஸ்பண்டுடைய மாமனார் மாமியார், அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் இன்னொரு காரில் தூரத்தில் இருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு கார்லேருந்து இறங்குறாங்க. 3 பேருமே இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது, வாமா கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ளே வர சொல்லி அந்த பொண்ணை சொல்கிறாங்களாங்க. ஃபஸ்ட்டு அந்த அத்தை கோவிலுக்குள்ளே போயிட்டாங்க, மாமனாரும் கோவிலுக்குள்ளே போயிட்டார். பொண்ணு பொறுமையாக நடந்து கோவிலுக்குள்ளே வராங்களாங்க. கோவிலுக்குள்ளே வர்ற கோவில் படி வர வந்திருக்காங்களாங்க. வந்ததுக்கப்புறம் டேய் வாடா நீ வரலையாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணு பின்னாடி திரும்பி அந்த ஜீப்புக்கு பக்கத்தில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாங்க. வாடா கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த பொண்ணு கூப்பிட்ருக்காங்களாங்க. அந்த பையன் அழ ஆரம்பிச்சிருக்கான் போல. நான் வரமாட்டேன் கோவிலுக்கு நீயும் போவாத அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அழுததாட்டு அந்த பொண்ணு இவங்க மாமாட்ட சொல்லியிருக்காங்களாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, இங்கே பாருங்கள் மாமா உங்கள் பேரன் வரமாட்டேங்குதான், என்னையும் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கிற என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, சரி நீங்கள் போயிட்டு வாங்க மாமா நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லைம்மா நீயும் வரணும் உனக்கும் சேர்த்தா பரிகாரம் சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நீ போவாண்டா இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கானா அந்த பொண்ணுகிட்ட. இப்போ தான் என்ன இருக்குது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு இவங்க இந்த மாமா இருக்காரு பாருங்க, மாமா நேராக அந்த பூசாரி கிட்ட போயிருக்காருங்க. அப்படி அந்த பூசாரி கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள ஃபுல்லாக மலேசியாவிலும் இந்த மாதிரி மாந்திரீகம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க போலங்க. எனக்கு இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக ஷாக்காக இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மலேசியாவிலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது போலங்க. அப்படி அந்த மலேசியாவில் அந்த மாந்திரீகம் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி பொண்ணை உள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். பொண்ணு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் உள்ளே கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே ஃபோன் பண்ணிவிட்டு தன்னுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா நிற்கிற சீக்கிரம் வாடா கோயிலுக்குள்ள வந்துட்டு பூசாரி கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு பொண்டாட்டியா, ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காடா, கேட்டால் பையன் வரக்கூடாதுன்னு சொல்கிறான் போகக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கா, அவளை உள்ளே கூப்பிட்டு போனால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் போல, நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்களா அவங்க அப்பாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் சரிப்பா நான் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பையனுடைய மாமனார் மாமியார், அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா, இவங்க 3 பேர் இன்னொரு காரில் வந்தாங்க இல்லையா, அவங்க 3 பேர் கோவிலுக்கு வராங்களாம். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பொண்ணு டக்குன்னு வந்துட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டாங்களே. உட்காந்துட்டு வந்துட்டு இவங்க மூஞ்சில் முழிக்கிறதாவே ஐடியா இல்லையா அந்த பொண்ணு, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னு வந்துட்டு கதவு திறந்துருக்காங்க. கதவு திறந்துட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டுருக்காரான். நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, நான் என் மாமனார் வீட்டுக்கு போகிறேன், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, நீ தயவுசெய்து நீ போகிறேன்னா சொல்லி நான் திரும்ப இறங்கி வேறு எங்கேயாச்சும் போயிருந்தேன், நான் யாரு கூடயும் வாழலை அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு திரும்ப கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே பாரு, நாங்கள் இப்போ உன்னை எதுவுமே சொல்லலை, இப்போ உன் கூட உன் பையன் இருக்கான்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பையன் சொல்லு, எதுனா என் பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பையன் இருக்கான்ல, நம்ம பையன் வந்துட்டு எங்ககிட்டலாம் பேச மாட்டேங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் நீ வந்துட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது, நீ சொல்கிற அந்த பையன் உயிரோடு இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற, இப்போ நம்ம கோயிலுக்கு போய்ட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க, பின்னாடி அந்த பையன் இருந்திருக்கான் போல், நீங்கள் போகாதமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிச்சா என்னன்னு தெரியல. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை என் பையன் என்ன போகக்கூடாதுங்கிற, நான் வரமாட்டேன், எனக்கு என் பையன் சொல்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்டு அப்புறம் வந்துட்டு அவங்க மாமனார் அப்புறம் அது போக அந்த பொண்ணுடைய அப்பா எல்லாருமே சேர்ந்து 3 பேர் சேர்ந்து குண்டு கட்ட தூக்கி அந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்களாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு வந்துட்டு என்னை விடுங்க, நான் என் பையன்கிட்ட போனேன், என்னை விடுங்க, நான் என் பையன்கிட்ட போனேன், அவன் தனியாக காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான், விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏமா ஒரு நிமிஷம் இருமா, கத்தாமரிமா, கோயிலில் கத்தாத தயவு செய்து, இது கோயில் அமைதியாக இருக்க வேண்டிய இடம், இங்கே எது கத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்காருங்க. உடனே அந்த பொண்ணை அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, ஐயா அங்கே புரிஞ்சுக்கோங்க ஐயா, என் பையன் அங்கே காருக்குள்ளே இருக்காங்க ஐயா, தனியாக இருக்கான், நான் இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அங்கே பாருமா எனக்கு புரியுதுமா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமான்னு சொன்னதுக்கப்புறம் உன் பையன் இப்போ தானாக வருவான் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்காராங்க. அதே மாதிரி இந்த பூசாரி அந்த பொண்ணை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஏதோ பூஜை புனர்காரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க.
அப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காருங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, "டேய் வாடா, வாடா, வாடா" அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த பொண்ணு இருக்காங்க பாருங்க. இந்த பொண்ண ஏதோ வெட்டு வலிய பார்த்து கை காமிச்சு கூ கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "வாடா, வாடா" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுட்டு இருக்காங்களாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோவில சுத்தி வரானா என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு அப்படி இப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு, "ஏய் வாடா, வாடா" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறாங்களாங்க. அதே மாரி இவரு இங்க மந்திரம் போட்டுட்டு இருக்காரு. இவரு மந்திரம் போட, மந்திரம் போட என்ன ஆகுது, அந்த பையன் வந்துட்டு கிட்ட வரான் போல. ஏன்னா, இந்த வந்துட்டான், வந்துட்டான், வந்துட்டான் அப்படிங்கிற மாரி அந்த பையன் வர அசைவுகள் இந்த பூசாரி கண்ணுக்கு தெரிஞ்சாலும், இவங்க கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு கண்ணுக்கும். அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "வா, வா வந்துட்டான், வந்துட்டான். கிட்ட வந்துட்டான் பாரு." "எப்பா என்னடா ஒரு வழியா நீயும் வந்துட்ட கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. என்ன இப்போ கோவிலுக்குள்ள வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி அந்த பையன்ட்ட அந்த அம்மா கேஷுவலா பேசுறாங்க. இத பார்த்து அந்த பூசாரியிலருந்து எல்லாருமே ஷாக்குங்க. பூசாரி அப்படியே இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. திரும்ப அப்படியே மந்திரத்த கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா அந்த அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போகாம என்ன பண்ணியிருக்கான், நேரா அந்த அக்னிக்கு முன்னாடி போயிருக்கான் போலங்க. இந்த பூசாரி அப்படியே அக்னியில பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்படியே அக்னியில பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குது, இந்த அம்மாவுக்கும் அந்த பையன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இந்த பையன் இந்த மாரி இந்த அக்னிக்குள்ள போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இந்த அம்மா வந்துட்டு டக்குனு அக்னிக்குள்ள கைய விட்டுருக்காங்களாம். கை சுட்டுருச்சாம். என் பையன் அக்னிக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு பையன் மேல ஃபுல்லா தீ எரியுது. அவன வெளியிடுங்க, வெளியிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பல மந்திரங்கள போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுடைய ஆத்மாவ அழிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் கதையே சொல்லியிருக்காராங்க. அந்த பையனோட ஆத்மா எப்படி அழிஞ்சிருக்குதுன்னா, அந்த அக்னியோட அக்னியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த பையனோட ஆத்மாவ வந்துட்டு மோட்சத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த பூசாரி அந்த சம்பிரதாயத்தலாம் முடிச்சுட்டு இவங்ககிட்ட சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த பையன் ஒரு செகண்ட்ல காணாம போயிருப்பான் இல்லையா? அந்த ஆவி காணாம போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும், தீயில எரிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த பொண்ணு ரொம்ப அதாவது அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த பொண்ணு, இப்போ இவங்க ஏதோ பேய் பிடிச்ச மாரி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்குள்ளங்க. "என் பையன் எங்கடா போனான்? என் பையன என்னடா பண்ணீங்க? தீயில எரிச்சிட்டீங்க. என் பையன் எங்கடா?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்காங்களாங்க. அப்பதான், "ஏம்மா இரும்மா, உன் பையன் தானம்மா, இரும்மா நான் சொல்றேன்ம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பூசாரி அப்பதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோம்மா, நீயும் நல்லா கேட்டுக்கோ. உன் பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான். அதுதான் உண்மை" அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, "இல்ல அவன் இறக்கல. நீங்க தானே இப்ப கொன்னுட்டீங்க" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குதாங்க. சொன்னதுக்கப்புறம் இவரு என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா நல்லா கேளும்மா, உன் பையன் இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கப்புறம் உன் பையன் மேல நீ வச்சிருந்த தீராத அன்பினாலயும், தீராத பாசத்தினாலயும் தான் உன் பையன் ஆவி பிரிஞ்சு மோட்சத்துக்கு போகாம தவிச்சுக்கிட்டு பூமியிலே தவிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. ஒரு ஆவி வந்துட்டு இப்போ நீ அந்த பையனுக்கு இன்னும் அவன் கூட இருக்கிற மாரி நீ வாழ்ந்துகிட்டு இருந்தனால அந்த பையன் வந்துட்டு பூமியிலே இருந்துட்டு இருக்கான். ஸோ இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு ஆத்மா வந்துட்டு இறந்து போயிட்டா மோட்சத்துக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா மேல எந்த ஒரு பாச பந்தமும் காட்டக்கூடாது. அந்த மாரி எந்த ஆத்மாவும் இறந்து போனதுக்கப்புறம் உயிரோட இருக்கவங்க மேல எந்த ஒரு பாச பந்தமும் காமிக்கக்கூடாது. இதுதாம்மா வந்துட்டு எப்படி ஐதீகம். இத நீ வந்துட்டு மீறி இருக்கம்மா. இத மீறக்கூடாதும்மா. இது எல்லாருக்கும் நடக்காது. நீ நினைக்கலாம் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என் பையன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு, நீ என் பையன் கூட கடைசி வர நீ வந்துட்டு இதே மாரி பையன் இருக்கிற மாரியே நினைச்சிட்டு வாழலாம்னு நினைக்கலாம். ஆனா இதுவே உனக்கு ஒரு பெரிய ஒரு அழிவ கொண்டு வந்து குடுத்துரும். இதனால உனக்கு பல பேராபத்துகள் ஃபியூச்சர்ல வருமா புரிஞ்சுக்கோ. உன் பையன் வந்துட்டு இறந்து போய் அவனோட ஆத்மா கூட தான் நீ பேசிட்டு இருந்திருக்க. அவனோட ஆவி கூட தான் நீ பேசிட்டு இருந்திருக்க. அதத்தான் இப்ப நான் அந்த ஆவிய தான் நான் இப்ப வந்துட்டு மோட்சத்துக்கு அனுப்பியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வந்துட்டு அவன் பையன் ஆத்மா ஒண்ணும் நான் பண்ணல. மோட்சத்துக்கு தான் அனுப்பியிருக்கேன். சின்ன குழந்தை. ஐயோ பாவம்! அவன நீ வந்துட்டு இந்த பூமியில வச்சு, பூலோகத்துல வச்சு அவன வந்துட்டு பாடாப்படுத்த போறியா? அவன் அடுத்த பிறவி பிறக்க வேண்டாமா? அப்படிங்கிற மாரி இவரு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காராம். அந்த பொண்ணு எதுவுமே சொல்ற மாரி இல்லையாங்க. இப்போ இவங்களுடைய பையன் வந்துட்டு இந்த மாரி இறந்து போனதுக்கு காரணம், இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூசாரி. அது போக கூட்டிட்டு வந்த மாமனார், மாமியாரு. அவங்க ரொம்ப நம்பியிருந்தாங்க மாமனார், மாமியார. அவங்களும் சேர்ந்து இந்த ஒரு வேலைய பண்ணியிருக்காங்க. அது போக தன்னுடைய ஹஸ்பண்டு, தன்னுடைய அப்பா, அம்மா. இவ்வளோ பேர் கூடயும் இதுக்கப்புறம் நான் பேச போறதில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த கோவில விட்டு வெளிய போனவங்களாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சாங்க. 2 வருஷம் தனியா தான் ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கனால வந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி வாழ்ந்ததுக்கப்புறம் அந்த புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசி பழகி, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, அ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இதுதான் நிஜம் போல, இதுதான் உண்மை போல அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு தாங்க புரிஞ்சிருக்குது. புரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப நம்ம வந்துட்டு ஃபேமிலி கூட பேசலாம். ஏன்னா எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும்போது, தான் மட்டும் ஃபேமிலி இருந்தும் இல்லாம இருக்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? அதே மாரி இந்த பொண்ணு இந்த மாரி தனியா பிரிஞ்சிருக்கிற டைம்ல, இவரு ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட வந்து டிவோர்ஸ் குடுங்க இந்த மாரி எந்த விஷயமும் கேட்கலையாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒழுங்கா சாப்பிடு அப்படிங்கிற மாரி அப்பப்ப மெசேஜ் மட்டும் போட்டுட்டு இருப்பாராம். இவங்க மெசேஜ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமயே வச்சுட்டு இருந்திருப்பாங்களாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த பொண்ணு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களாம். யார் ஹஸ்பண்டு? "நல்லா சாப்பிட்டியா?" அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணியிருக்காங்களாம். இந்த பொண்ணு ரிப்ளையே பண்ணாம 2 வருஷம் இவரு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய வியப்பா இருக்குது.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை போட்டிருக்காங்களாங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருக்காங்களா, கால் பண்ணிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இப்போ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சரிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக 2 பேரும் பேசி சமாதானமாகி வந்துட்டு ஒன்று மண்ணா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி திரும்ப முடிவு பண்ணி திரும்ப வாழ்ந்துருக்காங்களாங்க. திரும்ப வாழ்ந்து திரும்ப அடுத்தும் ஒரு ஆம்பளை பிள்ளையே பிறந்திருக்குது. அந்த பையன் இப்போ நல்லா வளர்ந்து நல்லா இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த பையனுக்கே வயசு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17, 18 வயசு கிட்ட ஆகப்போகுது. அந்த லெவலில் இப்போ அந்த பையன் நல்லா தான் வளர்ந்துருக்கான். அந்த பையன் தான் இந்த ஸ்டோரியை நம்மக்கிட்ட சொன்னதுங்க. அந்த பையன்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் உனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருந்தான். அவன் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அவன் இறந்து போனதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையன்கிட்ட அந்த பையனோட தாத்தா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ அவங்க தாத்தா சொன்ன அந்த ஒரு உண்மையான பேய் சம்பவத்தை தான் அந்த பையன் நம்மக்கிட்டேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசியாவில் நடக்கப்பட்ட ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம். இந்த சம்பவத்திலேருந்து ஆடியன்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன தான் பிடிச்சிருந்தாலும் இதை விட அதிபயங்கரமான ஸ்டோரிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது இப்போ எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம சேனலில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான புது புது பேய்கள் சம்மந்தப்பட்ட உண்மையான வீடியோக்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க டைம் இருந்துச்சுன்னா. அண்ட் லவ் யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஸோ மச். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க ஃபேமிலியில். லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை.